சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பாலாஜி நகர், கோமதி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அங்குள்ள பிரசவ பிரிவு, மருந்து விநியோக பிரிவு மற்றும் புறநோயாளிகள் பிரிவில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மருத்துவமனைக்குள் தேங்கியுள்ள மழை நீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். இங்கே குழந்தைங்கள்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இன்னும் இந்த தண்ணியெலாம் வந்தால் இன்னும் ஜுரம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்தவங்க, அதுக்கப்புறமா சிசேரியன் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன இதனால் இன்னும் ஏதாவது நோய்ங்க வர வாய்ப்பு இருக்கலாம். சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். குரோம்பேட்டை ஒட்டின மாதிரி இருக்கும். மாத்திரை வாங்கலான்னு வந்தோம். 2 நாள் வந்தோம், திரும்பி போயிட்டோம். கிடைக்கல. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கொஞ்சம் தண்ணி வடிஞ்சால் நல்லாயிருக்கும்.